ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட் பாயம்மா சொன்ன மெத்தடில் நான் எறா கிரேவி ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எறா கிரேவி செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு எறா வாங்கி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியான அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு சவுச்சவ் சின்ன சைஸ் சவுச்சவ்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட்டான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். நான் இஞ்சியும் பூண்டும் இடித்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியில் வந்து தண்ணி எதுவும் நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயத்தில் உள்ள ராஸ்மல் எல்லாமே போனதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சவுச்சவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சவுச்சவ் பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸில் தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா, இது வந்து ஹோம்மேட் கரம் மசாலா. கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்த உடனே இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த எறாவை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். தேங்காயில் வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெறும் தேங்காய் வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து இதில் நான் ஜாஸ்தியாக சேர்க்கல. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/4 மூடிக்கும் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து எறாலையும் சவுச்சவ்லையும் தண்ணி ஆல்ரெடி ஊறி வரும். அதனால் வந்து தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து தண்ணி அவ்வளோவா ஆட் பண்ணல. இதில் பார்த்திங்கன்னா நான் தண்ணி எதுவுமே அவ்வளோவா ஆட் பண்ணல. மிக்ஸி ஜார் அலசி தான் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் குழம்பு மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக தான் இதை வச்சிட்ருக்கேன். அதனால் வந்து எனக்கு கிரேவி மாதிரி இருந்தால் போதும். ஸோ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து இறால் வந்து கிரேவியாக தான் செஞ்சுக்கிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும். இதை வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 7 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து திறந்து பார்த்துக்கோங்க. தண்ணிலாம் நல்லா வற்றி கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. எறா கிரேவி வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது பார்த்திங்கன்னா பாயம்மா சொன்ன மெத்தடில் வந்து நாங்கள் செஞ்சு பார்த்தேன். நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் சவுச்சவ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் சவுச்சவுக்கு பதிலாக முருங்கைக்காய் சேர்த்து பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து மல்லி இலை தூவிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.